ஓம் சாந்தி. அம்மா எப்படி கோர்ட்டில் வாதாடினாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க, எல்லோரும் சேர்ந்து கோர்ட்டில் ஓம் மண்டலிக்கு தரப்பில் கேஸ் கொடுத்துருந்துருக்குறாங்க. அது கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம ஓம் மண்டலி தரப்பு தான் அது ஆதரவாக தீர்ப்பு வந்துடுச்சு. அதுலேருந்து பார்க்கலாம். ஓம் மண்டலி தமது ஆன்மீக நம்பிக்கையின் அடிப்படையில் அமைதியான முறையில் நடந்து கொண்டு வருகிறது. உண்மையில் அமைதிக்கு பங்கம் விளைவித்தவர்கள் வெளியாட்களே. இந்த நிலையில் கீழ்கோர்ட்டு எடுத்த முடிவு ஏற்கப்படுமேயானால் சமுதாய சீர்திருத்தவாதிகள் அனைவரும் எல்லா இடங்களிலும் பயமுறுத்தப்படுவர். சுருக்கமாக, ஓம் மண்டலி எந்த தவறையும் செய்யவில்லை என்று அரசே கருதுகின்றது. இவர்கள் அநியாயமாக துன்புறுத்தப்பட்டிருக்கின்றனர். இவர்கள் தவறு செய்வதை பற்றி அறியாதவர்கள், கபடமற்றவர்கள். இவ்வாறாக ஓம் மண்டலிக்கு ஆதரவாக தீர்ப்பு அளிக்கப்பட்டாலும் எதிர்ப்பாளர் கூட்டத்தை சேர்ந்த பண முதலைகள் தங்கள் தோல்வியை அவ்வளவு எளிதாக ஒப்புக்கொள்ள தயாராகவில்லை. பத்திரிகை வாயிலாகவும் அரசு துறை வாயிலாகவும் பல்வேறு நிர்பந்தங்களை ஓம் மண்டலிக்கு எதிராக கொண்டு வந்தனர். பொய் வழக்குகள் போடப்பட்டன. ட்ரிபியூனல் அமைக்கப்பட்டது. ஓம் மண்டலி சார்பாக இதன் அன்னையாக விளங்கிய ஜெகதம்பா சரஸ்வதி அவர்கள் நீதிமன்றத்தில் அறிமுகமாகின்றார். ஆன்மீக கல்வியும் அதன் நடைமுறை பயிற்சிகளும் இடையூறின்றி சுமூகமாக நடைபெறுவதின் அவசியத்தை உணர்ந்த பாபா சத் சங்கத்தை சிந்து நகரத்திலிருந்து கராச்சிக்கு மாற்றினார். இதன் காரணமாக சத் சங்கிற்கு வந்து கொண்டிருந்த குழந்தைகளிடம் கராச்சிக்கு செல்வதற்கான அனுமதி கடிதத்தை தங்கள் பெற்றோரிடமிருந்து பெற்று வர வேண்டும் என்ற நிபந்தனையை பாபா விதிக்க வேண்டியதாயிற்று. இதன்படி சிலர் அனுமதி கடிதம் கொண்டு வந்தார்கள். வேறு சிலருக்கு அனுமதி கடிதம் கிடைக்காததால் பின் தங்கிவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இவ்வாறு கராச்சிக்கு பாபாவுடன் செல்ல முடியாதவர்கள் தங்களுக்குள் ஒரு திட்டம் வகுத்து கொண்டு ஒரு இடத்தில் ஒன்று சேர்ந்து படிப்பதும் ஞான சர்ச்சை செய்வதுமாக சில நாட்களை கழித்தனர். இது அவர்களுக்கு மன திருப்தி அளிக்கவில்லை. கராச்சிக்கு எப்படி போய் சேர்வது என்பதே ஒவ்வொருவர் மனதிலும் மேலோங்கி இருந்தது. பெற்றோரிடமிருந்து அனுமதி கிடைக்காததால் அவர்கள் அறிந்திருந்தனர் எப்படியும் கராச்சிக்கு சென்று விடுவது என மன உறுதி கொண்டனர். காரணம், அவர்கள் குடும்பத்தில் பலவித தொல்லைகள் இருந்தன. ஒரு நாள் 15 பெண்கள் தங்கள் வசமிருந்த துணிமணிகளை எடுத்துக்கொண்டு யாரிடம் சொல்லிக் கொள்ளாமலே கராச்சிக்கு சென்று விட்டனர். அங்கு சென்றதும் தாங்கள் கராச்சிக்கு பத்திரமாக வந்து சேர்ந்து விட்டதாகவும் தங்களை பற்றி எந்தவித கவலையும் பட வேண்டாம் என்றும் தங்கள் வீட்டிற்கு கடிதம் எழுதிவிட்டனர். இந்த சூழ்நிலையில் கராச்சிக்கு சென்றுவிட்ட பெண்களின் உறவினர்கள் ஓம் மண்டலி எதிர்ப்பாளர்கள் குழு தலைவர்களை சந்தித்தனர். வெறும் வாய்க்கு அவள் கிடைத்த மாதிரி என்று சொல்வதற்கு இணங்க பழி தீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இருந்து வந்த இவர்களுக்கு இந்த புகார் கை கொடுத்தது. போராடும் நோக்கத்தோடு முதலில் பொது நிதி ஒன்றை திரட்டினார்கள். அந்த காலத்தில் சிந்து மாகாண அமைச்சரவையில் இந்துக்களும் முஸ்லிம்களும் அமைச்சர்களாக இருந்தனர். சிந்து மாகாண அமைச்சரவையில் இந்துக்களும் முஸ்லிம்களும் அமைச்சர்களாக இருந்தனர். எதிர்ப்பு குழுவில் பெரும்பளவில் வாணிபத்தில் ஈடுபட்டு இருக்கும் பெரும் பணக்காரர்கள். இவர்கள் சட்ட ரீதியாக ஓம் மண்டலிக்கு தடை விதிக்கும்படி பிரதம மந்திரியை வலியுறுத்துமாறு இந்து சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர்களிடம் வலியுறுத்தினர். தடை விதிக்கப்படாவிட்டால் அமைச்சரவையிலிருந்து விலகப் போவதாக பயமுறுத்தும்படி அமைச்சர்களுக்கு ஆலோசனை வழங்கினர். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அமைச்சரவை கவிழ்ந்துவிடும் என்பதை பிரதமர் உணர்ந்து இருந்ததாலும் இவர்களது கோரிக்கைக்கு அவர் செவி சாய்க்கவில்லை. தடை விதிப்பது பயன் தராது என்பதோடு இது தனக்கு எதிராகவும் அமையக்கூடும் என்று பிரதமர் பயந்து இதை கண்டுகொள்ளவில்லை. இந்த யுக்தியும் பலனளிக்காது போகவே பத்திரிகை துறையை அணுகுவதற்காக இவர்கள் கராச்சி சென்றனர். அங்கு பத்திரிகை அதிபர்களை சந்தித்து ஓம் மண்டலிக்கு எதிராக கட்டுரைகள் எழுதுமாறு கேட்டுக்கொண்டனர். இதற்காக தேவையான பணம் தருவதாகவும்
அவ்வாறு ஒத்துழைக்காவிடில் இதுவரை கொடுத்து உதவிய அவர்களது வணிக விளம்பரங்களை விலக்கிக் கொள்ளப் போவதாகவும் கூறினர். பத்திரிகைத் துறை இவர்களுக்கு பணிந்தது. சிறிது நாட்களிலேயே ஓமண்டலியை பற்றி பொய்யும் புரட்டும் அபாண்ட பழியும் சுமத்தி தொடர்ந்து பல கட்டுரைகள் வெளியான. இத்தோடு எதிர்ப்பாளர்களின் யோசனைப்படி கராச்சிக்கு சென்றுவிட்ட ஒரு பெண்ணின் கணவன் திருமண உடன்படிக்கைக்கு விரோதமாக தன் மனைவி கராச்சிக்கு ஓடிவிட்டதாகவும் அவளை தன்னிடம் ஒப்படைக்கும்படியும் கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இவருக்கு இவரை போன்ற நிலையில் இருந்த மற்றவர்களும் துணை நின்றனர். வழக்கை நல்லவிதமாக நடத்துவதற்கு ஒரு பிரபல வழக்கறிஞரையும் ஏற்பாடு செய்தனர். எப்படியாவது ஓமண்டலி நீதிமன்றத்தில் அவமானப்படுத்த வேண்டும் என்பதே எதிர்ப்பாளர்களின் முக்கிய குறிக்கோளாக இருந்தது. ஓமண்டலியில் அங்கு படித்து வந்த பெண்களுக்கு தாயாகவும் தலைமை ஆசிரியர் போன்றும் இருந்து வந்த ஓம் ராதை அவமானப்பட வேண்டும் என்பது அவர்களது எண்ணம். அவர் சாட்சி கூண்டில் நிற்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஏராளம். ஓம் ராதை என்பவர் ஒரு இளம்பெண். ஆனால் ஞானத்தில் முதிர்ச்சி பெற்றவர். தெய்வீக குணக்குன்று. அவர் பொது வாழ்வில் அனுபவம் இல்லாதவர்தான். ஆனால் கடவுளுக்கும் அவருக்கு ஆதரவுமாய் இருக்கின்ற பிரம்மாவிற்கும் பூரண விசுவாசம் உள்ள மகள், மாணவி, சேவகி. இந்த இலக்கணங்களோடு எஃகு போன்ற மன உறுதி படைத்தவர் ஓம் ராதை. இதை எதிர்ப்பாளர்கள் அறியாதது பாவம். அவர்கள் குற்றம் இல்லை. ஆதலால் அனுபவம் இல்லாததால் நீதிமன்றத்தில் பதட்டப்பட்டு கேள்விகளுக்கு சரியான பதில் கூற முடியாது போய்விடும். இதன் மூலம் ஓமண்டலிக்கு பொதுமக்கள் மத்தியில் தவறான அபிப்பிராயம் ஏற்பட போவது நிச்சயம் என்று நம்பி ஆவலோடு இருந்தனர். பொதுமக்களும் கூட இவ்வழக்கை ஆவலோடு எதிர்பார்த்திருந்தனர். நீதிமன்றத்திற்கு அன்று திரளாக வந்திருந்தது கூட்டமே சாட்சி அதற்கு. இவ்வழக்கு ஹைதராபாத் நீதிமன்றத்தில் நடந்தது. முன்னரையே ஓம் ராதையை சேர்ந்த 5 சகோதரிகளுக்கு கோர்ட்டு அனுமதி சீட்டு வழங்கியிருந்தது. விசாரணை அன்று அனைவரும் கராச்சியிலிருந்து காரில் நீதிமன்ற வளாகம் வந்தடைந்தனர். கார் வந்ததும் கூடியிருந்த மக்கள் அனைவரும் ஆர்வமுடன் சூழ்ந்து கொண்டனர். அன்றைய தினம் வழக்கத்திற்கு விரோதமாக பல முக்கிய அரசு அதிகாரிகளும் காவல் அதிகாரிகளும் கூட வந்திருந்தனர். இந்த அதிகாரிகள் மக்கள் கூட்டத்தை விலக்கி பாதுகாப்பாக ஐவரையும் நீதிமன்ற அறைக்கு அழைத்து வந்தனர். இவர்கள் நீதிமன்ற அறைக்குள் வந்ததும் அங்கு குழுமியிருந்த கூட்டத்தினரின் பார்வை ஒருமுகமாக இவர்கள் பக்கம் திரும்பவே இதுவரை நிலவிய இரைச்சல் மறைந்து அமைதி நிலவியது. வெள்ள வெள்ளேர் என்ற ஆடையில் மேலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவதைகள் போல அப்படி ஒரு தெய்வீக கலையும் கம்பீரமும் அனைவரையும் ஈர்க்கும்படியாக இருந்திருக்க வேண்டும். மக்கள் அனைவரும் இவர்களது அசைவு ஒவ்வொன்றையும் ஆவலோடு கவனித்து கொண்டிருந்தனர். கடவுளே, இவர்களுக்கு ஞானம் கற்பிக்கின்றாராமே, கடவுள் பிரம்மாவின் உடம்பில் பிரவேசமாகி இருக்கின்றார் என கூறுகின்றார்கள். இதையெல்லாம் நீதிமன்றத்தில் கேட்டால் இவர்களால் நிரூபிக்க முடியுமா? கடவுள் இந்த இக்கட்டான தருணத்தில் இவர்களை காப்பாற்றுவாரா? என்ன நடக்கும்? இவ்வாறான குழப்பமும் ஆர்வமும் ஆச்சரியமும் நிறைந்த கூட்டம் இதற்கெல்லாம் விடை காண காத்து கொண்டு இருந்தது. ஆனால் சகோதரிகள் ஐவரும் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். ஒன்றும் புதிதல்ல, எல்லாம் நாடகப்படி நடக்கின்றது என்பதை அறிந்திருந்த காரணத்தால் பயமின்றி இருந்தார்கள். நீதிமன்றத்தில் வழக்கை விசாரிக்கும் நீதிபதி நுழைந்தார். எதிரில் அமர்ந்திருந்த சகோதரிகளை பார்த்ததும் மனதில் என்ன தோன்றியதோ, பிரத்தியோகமான நாற்காலிகளை வரவழைத்து அதில் அமரும்படி கேட்டுக்கொண்டார். சற்று நேரம் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தார். இவர்கள் கொஞ்சமும் பொருத்தமில்லாத இடத்திற்கு வந்திருப்பதாக கருதினார் போலும். வழக்கை ஆரம்பிப்பதற்காக ஓம் ராதையை சாட்சி கூண்டிற்கு வருமாறு நீதிபதி அழைத்தார். அனைவரும் வெகு ஆவலோடு எதிர்பார்த்த அந்த நேரம் வந்தது. ஆழ்ந்த அமைதி. சம்பாஷணை ஆரம்பமாகியது. நீதிபதி:
கீதை புத்தகத்தை கையில் எடுத்து நான் கூறுவதெல்லாம் உண்மை என்று வாக்குறுதி எடுக்க வேண்டும். ஓம் ராதை. வாக்குறுதி என்பது என்ன? நான் என்ன சொல்ல வேண்டும்? நீதிபதி: கீதையை கையில் எடுத்து கடவுள் எங்கும் இருக்கின்றார் என நம்புகின்றேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையைத் தவிர வேறொன்றும் இல்லை என்று கூற வேண்டும். ஓம் ராதை. நீதிபதி அவர்களே, நான் நீங்கள் இருப்பதை பார்க்கிறேன். ஆனால் கடவுள் இருக்கின்றாரா என்பதை பற்றி எனக்கு தெரியாது. இந்த கண்களால் கடவுளை என்னால் பார்க்க முடியவில்லை. ஆதலால் உங்கள் முன்னிலையில் கடவுள் இருக்கின்றார் என்று நான் எப்படி கூற முடியும்? ஆத்மாவாகிய நீங்கள் நீதிபதியாக அமர்ந்திருக்கின்றீர்கள். நீங்கள் அனுமதித்தால் நீதிபதி உருவில் ஆத்மா அமர்ந்திருப்பதை நான் பார்க்கின்றேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை என்று வாக்குறுதி எடுக்கின்றேன். இந்த விசித்திரமான பதிலை கேட்ட பொதுமக்கள் மிக்க ஆச்சரியத்திற்கு உள்ளானார்கள். சிலர் சிரித்தார்கள், வேறு சிலர் ஒப்புக்கொள்ளும் முகமாக கைதட்டினார்கள். மேலும் சிலர் இது உண்மைதான் என்று உரக்க கூறினார்கள். நீதிபதி: இம்மாதிரியான ஒரு சூழ்நிலையை இதுவரை நான் சந்தித்ததே இல்லை. சிறிது கோபம் அவரை ஆட்கொண்டது. மேஜை மீது சுத்தியால் தட்டி அமைதி காக்கும்படி பொதுமக்களை எச்சரித்தார். நீதிபதி ராதையை பார்த்து, நான் கடவுள் அல்ல. என் மீது வாக்குறுதி எடுக்க முடியாது. கடவுள் மீது ஆணையாக வாக்குறுதி எடுக்க வேண்டும் என்பது நீதிமன்ற விதிமுறை. இதை யாரும் மீற முடியாது. ராதை பணிவாகவும் அமைதியாகவும்: நீதிபதி அவர்களே, தாங்கள் என்னை உண்மையை கூறும்படி சொன்னீர்கள். உண்மையில் என்னால் இங்கு கடவுளை பார்க்க முடியவில்லை. இங்குள்ள ஒவ்வொருவருமே கோபம், பேராசை, பொறாமை, இச்சை உடையவர்களாக இருப்பதையே பார்க்கின்றேன். இந்த இடத்தில் கடவுள் இருக்க முடியுமா? நான் கடவுளை பார்க்க முடியாத போது பொய்யான வாக்குறுதி எப்படி எடுக்க முடியும்? நீதிபதி: இது நீதிமன்றம், இது சத்சங்க அல்ல. எனக்கு நீங்கள் ஞானம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது நீதிமன்ற விதி. சட்டத்தை மீறினால் நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்திற்கு ஆளாக நேரிடும். ராதை பயமின்றி: தாங்கள் கூறுவது போல் நீதிமன்றம் அவமதிக்கப்படுவதை தாங்களால் எப்படி பொறுத்து கொள்ள முடியாதோ, அதுபோல மேலான உலகத் தந்தை அவமதிக்கப்படுவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. கீதையில் கூட அஞ்ஞானமும் அதர்மமும் உச்சக்கட்டத்தை எட்டும் தருணத்தில் நான் தான் வருகிறேன் என கூறப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும்போது இவ்வுலகில் கடவுள் எப்படி இருக்க முடியும்? கடவுள் ஞானம், அன்பு, ஆனந்தத்தில் கடல் போன்றவர். அவர் சார்ந்த கடல் என்றும் மாறாத தன்மையுடையவர். ஆனால் மற்ற எல்லோரிடமும் தீய குணங்களே நிரம்பி இருக்கின்றன. எங்கும் அமைதியின்மையும் அறியாண்மையும் இருக்கின்றன. ஆதலால் இங்கு கடவுள் ஒவ்வொருவரிடமும் இருப்பது சாத்தியமா? நீதிபதிக்கு என்ன சொல்வது என்றே புரியவில்லை. சற்று நேரம் அமைதி நிலவியது. ஓம் ராதை கடவுளை பற்றி அன்பாகவும் ஆணித்தரமாகவும் கூறிய வார்த்தைகள் மறுக்க முடியாதவைகளாக இருந்தன. அங்கிருந்த ஓம் மண்டலி எதிர்ப்பாளர்களும் கூட ஒரு கணம் அசந்தே போனார்கள். ஆனாலும் நீதிபதி சட்டத்தை மதிக்க வேண்டியவர். சட்டப்படி நடப்பது அவர் கடமை. நீதிபதி உங்கள் நம்பிக்கை எதுவாயினும் நீதிமன்ற சட்டங்களை கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். இதில் யாருக்கும் விதிவிலக்கு இல்லை. ராதை நீதிபதி அவர்களே, என்ன நேரிடனும் பொய்யான வாக்குறுதி எடுக்க மாட்டேன். நீதிபதி நீங்கள் சிந்தித்து பதில் கூற இன்னும் சிறிது நேரம் அவகாசம் தருகிறேன். பின்னர் மீண்டும் கேட்பேன். ராதை எனது சிந்தனையில் எந்த மாறுதலும் இல்லை. நீதிபதிக்கு மீண்டும் இக்கட்டான நிலை. ஓம் ராதை சிறு பெண். பயமுறுத்தி வாக்குறுதி எடுக்க சொல்லிவிடலாம் என்று எண்ணினார். உடனே நீதிமன்ற உதவி அதிகாரியை கையில் விலங்கு இடுமாறு நீதிபதி உத்தரவிட்டார். ஓம் ராதை எந்த சலனமும் இன்றி தைரியமாக நீதிபதியை பார்த்தார். கூடியிருந்த மக்களின் மூச்சே நின்றுவிட்டது. அத்தனை அமைதி. தேவதை போல் காட்சியளிக்கும் இவரை சட்டம் அடக்கிவிடுமோ? கை விலங்கில் இட நெருங்கிவிட்ட அதிகாரியை உரிய நேரத்தில் விலங்கு இடாமல் நீதிபதி தடுத்து விட்டார்.
விலங்கோடு வந்த அதிகாரி திரும்பி சென்று விட்டார். பயமுறுத்தியும் பயனில்லையே என நீதிபதி யோசனையில் ஆழ்ந்தார். கூடியிருந்த மக்கள் கைத்தட்டி மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். இந்த நிலையில் நீதிபதி வாக்குறுதி எடுக்க வேண்டும் என்ற முடிவை மாற்றி கொண்டார். இது ஓம் ராதைக்கு கிடைத்த முதல் வெற்றியாகும். கௌரவர் சபையில் திரௌபதிக்கு மானபங்கம் ஏற்படாமல் கடவுள் காப்பாற்றியதை இச்சம்பவம் நினைவு கூறுவதாக உள்ளது. நீதிபதி தொடர்ந்தார். நீங்கள் வீட்டை விட்டு தாதாவிடம் வந்தது எதற்காக? தாதான்னா பிரம்மபாபா. ராதை: நீதிபதி அவர்களே, நீங்கள் ஸ்ரீமத் பகவத்கீதை படித்திருக்கின்றீர்களா? பிரபு தன் புல்லாங்குழலை இசைத்த போது ஈர்க்கப்பட்ட கோபியர்கள் அவரை நோக்கி ஓடி வந்தார்கள் அல்லவா? அப்போது அவர்கள் மீது யாரும் வழக்கு தொடரவில்லை. சாஸ்திரங்களில் வர்ணிக்கப்பட்ட அதே ஞானமிருதாகானத்தை தாதாவின் கமலவாய் மூலமாக கேட்கவே வந்தோம். இந்த ஞானம் வேறு எங்கும் கிடைக்காது, வேறு எதனோடும் ஒப்பிட முடியாத இறை ஞானமாகும். நீதிபதி அவர்களே, நான் தங்களிடம் இன்னொன்றும் கூற விரும்புகின்றேன். ஒரு ஆண்மகன் குடும்பத்தை விட்டுவிட்டு திடீரென்று சந்நியாசம் மேற்கொண்டு விடுகிறான். அப்படிப்பட்டவர் மீது இதுவரை யாராவது வழக்கு தொடர்ந்து இருக்கின்றார்களா? கடவுளின் முன்னிலையில் ஆண் பெண் இருவரும் சமந்தானே. இப்பொழுது கடவுள் ஞான கலசத்தை பெண்கள் குலமாகிய எங்களுக்கு தூய்மையும் ஞானமும் பெறுகின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இதை நாங்கள் மறுக்க முடியுமா? இதை பற்றி எல்லோரும் ஏன் பெருமைப்படக்கூடாது? இந்த நிலையில் தங்கள் கேள்வி நியாயம்தானே? பதில் தெளிவாகவே இருக்கின்றது. நீதிபதி அவர்களே, எங்களுக்கு எதிராக எங்களது உறவினர்கள் ஏற்படுத்தும் தடைகளும் அவதூறுகளும் நாங்கள் கடைபிடிக்கும் தூய்மையை எதிர்த்துதான். நீதிபதி: தாதா உங்களுக்கு எந்த மாதிரி கண்மை போடுகிறார்? ராதை: நீதிபதி அவர்களே, தாங்கள் சாஸ்திரம் படித்திருக்கிறீர்களா? நீதிபதி: ஆம், ஒரு சிலவற்றை படித்திருக்கின்றேன். ராதை: அப்படியானால் இறை ஞானத்திற்கு அஞ்சனம் என்று வர்ணிக்கப்பட்டிருப்பதை படித்திருப்பீர்கள் என நம்புகின்றேன். இதை பற்றிய பாடலை நான் நினைவு கூற விரும்புகின்றேன். ஞான அஞ்சம் சத்குரு தியா அஞ்சான் அந்தேர் வினாஷ். எப்பொழுது பரமாத்மாவாகிய சத்குரு ஞானம் என்னும் கண்மை அஞ்சனம் அளித்தாரோ அப்பொழுது அஞ்ஞானம் என்னும் இருள் அழிந்து விட்டது. இப்பொழுது மீண்டும் அதே கண்மைதான் எங்களுக்கு கடவுள் அளிக்கின்றார். நீதிபதி: தாதாவுக்கு எத்தனை குழந்தைகள்? ராதை: நீதிபதி அவர்களே, நாங்கள் தாதாவை பார்ப்பது இல்லை. நாங்கள் பெறுகின்ற ஞானம் தாதாவினுடையது அல்ல. அவர் சரீரத்தில் பிரவேசமாகி இருக்கின்ற பரமாத்மாவுடையதாகும். இப்பொழுது சொல்லுங்கள், கடவுளுக்கு எத்தனை குழந்தைகள்? இதை மனிதர் யாரும் சொல்ல முடியுமா? பரமாத்மா மூ உலகிற்கும் எஜமானர், பிரபுவும் ஆனவர். எல்லா ஆத்மாக்களும் அவரது குழந்தைகளே ஆவார். நான் மட்டுமா? சத் சங்கத்தில் உள்ளவர்கள் மட்டுமே அவரது குழந்தைகள் என்பது அல்ல. உண்மையில் தாங்களும் அவர் குழந்தையே. நீதிபதி இந்த கேள்விகளுக்கான பதில் அனைத்தையும் குறித்து கொண்டார். முடிவில் சாட்சியை பற்றி ஒன்றுமே கூறவில்லை. ஓம் ராதை சாட்சி கூண்டிலிருந்து இறங்கியதும் கூடியிருந்த மக்கள் கைகொட்டி தம் மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள். மன்றத்தை விட்டு வெளியேறும் முன் எல்லா சகோதரிகளும் முறையாக நின்று நீதிபதியிடமிருந்து விடை பெற்றன. அவர்கள் வெளியே வந்தவுடன் பத்திரிகை நிருபர்கள் சூழ்ந்து கொண்டு பல கேள்விகளை கேட்டனர். அனைத்திற்கும் பதிலளித்த பின்னர் தங்களுக்காக காத்திருந்த காரில் ஏறி அமர்ந்தனர். இத்தோடு அன்றைய நீதிமன்ற நடவடிக்கை முடிவுக்கு வந்தது. தாதி பிரகாஷ்மணி அவர்கள் கூறுகின்றார்கள், அடுத்த நாள் காலை நாங்கள் ஐதராபாத்திலிருந்து கராச்சிக்கு திரும்பினோம். அங்கு பாபாவுடன் நடந்தவற்றை யாவற்றையும் கூறினோம். ஆனால் முன்னரேயே பத்திரிகை வாயிலாக அனைத்தையும் அறிந்திருந்தார் பாபா. தன் புன்னகையாக பதிலளித்தார். அதில் நாங்கள் நடந்து கொண்ட விதமும் எப்படி மேற்கொண்டு தொடர வேண்டும் என்பதை பற்றியும் நாங்கள் அறிந்து கொண்டோம். போராட்டம் இத்துடன் முடிந்துவிடவில்லை. இது மெல்ல மெல்ல வேறு உருவம் எடுத்து வர ஆரம்பித்தது. ஓம் சாந்தி.
நாளைக்கு அடுத்தது பார்க்கலாம். தேங்க்ஸ்ப்பா.